ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். ஆ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேத்தக்கோட ட்ரெய்னிங் தான். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரியும். சேத்தக்க வந்து நம்ம ரெகுலரா வந்து ஒரு வெஸ்டர்ன் ரைடிங்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சேத்தக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு 5த் கிளாஸு. லாஸ்ட் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4த் செஷனு, 3rd செஷன்னு சொல்லி நான் மாத்தி சொல்லியிருப்பேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5த் செஷன். 5த் செஷன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்ஷியலா ட்ரெயின்டா இருக்கிறதுனால என்ன ஆச்சுனாக்கா, நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமே இல்ல. ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு எல்லா எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சது. ஓகேவா? சரி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்பவுமே நம்மளுடைய தாரக மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லேட்டரல் ஃப்ளெக்ஷன். லேட்டரல் ஃப்ளெக்ஷன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சாஃப்ட்டா அவனுடைய ஹெட் வந்து சாஃப்ட்டா இருக்கணும். எனக்கு லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. அப்படின்னா வந்து போன முறை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் இல்லையா? அப்போதைக்கும் இப்போதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப எனக்கு சாஃப்ட்டா ஃபீல் ஆகுறான். பெருசா என்னால அந்த ரிஜெக்ஷன்ஸோ, ஃபைட்டிங்கோ வந்து இல்ல ரெயின்ல நம்மகிட்ட அகெயின்ஸ்டா போறதோ என்னால சரியா ஆ இல்லன்னு ஃபீல் ஆகுது. ஸோ நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ லைட்டா வெர்டிகலா கேட்போம். வெர்டிகலா கேட்டா விட்டு கொடுக்கணும். பேக் பண்ணுறோம். குட். ஓகேவா? ஸோ அந்த டைமிங் அண்ட் ஃபீல் தாங்க. நீங்கள் ஹார்ஸ் ட்ரைனிங்னு உள்ளே வந்து நீங்கள் எதனா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கனாக்கா, அந்த ஃபீலை எடுத்து நீங்கள் டக்குன்னு இப்போ நான் இப்படி எடுத்தனாக்கா, அவன் வந்து உள்ளே எப்போ விட்டு கொடுக்குறான்னா வெயிட் பண்ணுறேன். அவனுக்கு தெரியல. உள்ளே லைட்டாக அப்படி லைட்டாக இப்போ அந்த லைட்டாக அந்த ஒரு செகண்டை நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையா? அதுதான் நீங்கள் வந்து ஃபீலுன்னு சொல்கிறது. அப்போ அந்த ஃபீலை வந்து உங்களால் கரெக்டாக எடுக்க தெரியணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ட்ரெயினராக இல்லை நல்ல ஒரு ஹார்ஸ்மேனாக உருவாக முடியும். ஸோ அப்படி இருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் செஷன் என்ன முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து எனர்ஜியை வெளியெடுத்தோம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக நம்ம வந்து லைட்டாக தான் கொஞ்சம் நேரம் ஃப்ளெக்ஷன்ஸ் பண்ணோம். அப்படின்னா வந்து தலையை லைட்டாக லூஸ் பண்ணோம், பாடியை லைட்டாக கொஞ்சம் நேரம் தான் லூஸ் பண்ணியிருப்போம். பட் வந்து இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், ட்ராட் அண்ட் கேண்டருக்கு போயிட்டோம். அதில் வந்து இவன் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்தான். அப்படின்னா வந்து ஒரு ஸ்லைட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்லாவே ஸ்லைட் பண்ணி ஒரு ஃபினிஷ் கொடுத்தோம். அது நம்ம ஹாப்பியாக முடிஞ்சது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இன்றைக்கி வந்து மேஜராக நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃப்ரண்ட் எண்டை மூவ் பண்ணுறது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஹைண்டில் ஸ்ட்ராங் அனிமலு. ஆனால் ஃப்ரண்ட்டை வந்து மூவ் பண்ண சொன்னால் என்ன ஆகும்னாக்கா, ஹைண்டை வந்து ரொட்டேட் பண்ணுவான். சரிங்களா? இது காமனாக ஒரு பிரச்சனை இவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம அனிமல்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. நம்ம மார்வாரி ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கு. ஒரு சில அனிமல்ஸ் வந்து அதில் எக்ஸப்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் எண்டை ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய அனிமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ இவனை செக் பண்ணுவோம். நம்ம எப்படி லைட்டாக ஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் பண்ணிக்குவோம். குட். ஓகே. ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். குட். நல்லா ஃப்ரண்ட்டே மூவ் பண்ணுறோம். குட். ஓகே. ஓகேங்க. அப்போ நான் லைட்டாக வாக்கில் வந்து சாஃப்டாக இருக்கானான்னு பார்த்துக்கிறேன். ஓகே. என்னுடைய க்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு தெளிவாக இருக்கணும். ரைட் ஃப்ரம் த டே 1 வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவனை எந்த கன்ஃபியூஸும் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன். இந்த ஹெட்டெல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கணும். ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன். லைட்டாக நான் இப்படி பிக் பண்ணுறேன்னா அவன் ஈஸியாக விட்டு கொடுக்கணும். ஓகே. குட். விட்டு கொடுத்தான். இந்த இடத்துல பிக் பண்ணுறேன்னா குட். ஓகே. ஓகேங்க. இப்போ என்ன பண்ணுவோம், லைட்டாக இந்த ஃப்ரண்ட்டை மூவ் பண்ண பார்க்குறேன். நல்லாவே மூவ் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் நல்லா. இது வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் ஒன்று பண்ணுவோங்க. நம்ம ஸ்பின்னெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 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 லெக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய ஸ்டிரப் கிட்ட அவன் எடுத்து வைக்கணும். அப்படின்னா வந்து இங்கே இருந்த காலை இப்படி எடுத்து வைக்கணும். இப்படி எடுத்து வைக்கக்கூடாது, இப்படி எடுத்து வைக்கணும். ஏன் இப்படி எடுத்து வைக்கணுன்றனாக்கா, இப்படி எடுத்து வைக்கணும்னா அவன் வந்து கண்டிப்பாக அவனுடைய ஹைண்டை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் லெக் ரைட் லெக் எடுத்து வைக்க சொல்லி லெஃப்ட் லெக்கையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த கால் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஓகேவா? இப்போ நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இல்லை இப்போது எனக்கு அந்த அந்த இப்போ கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பேலன்ஸோடு இப்படி எடுத்து வச்சா இல்லையா, அந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியங்க. ஒரு ஸ்பின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஒரு ஹார்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ இந்த இடத்துல வச்சான் இல்லையா, அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியணும். ஓகேவா? அதுக்கு நான் ரிவார்ட் கொடுக்கணும். அதுக்கு அவன் வந்து கரெக்டாக இது பண்ணணும். ஓகே. ஹைண்ட் மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஹைண்ட் மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு நிறைய. ஓகே. ஏன்னா
அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சுற்றிக்கிட்டு இருப்போம். இந்த ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கேட்கும்போது ரொம்ப சுற்றிக்கிட்டு இருப்போம். ரைட்டாக பின்னாடிவா இதுதான் அங்கே வந்து நம்மளுடைய ரோல் பேக்கு ஸ்பின்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகேவா? நான் பிக் பண்ணுறேன், பிக் பண்ணி லைட்டாக ஓகே ஒரு சின்ன ரோல் பேக் மாதிரி இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கிற ஹார்ஸ், நேராக போகிற ஹார்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டே இருக்கு, நேராக போயிட்டுருக்கேன், நான் கேலப் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி ரோல் பேக் பண்ணுறான். அந்த 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 ஸ்டெப்பு தான் வந்து ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டெப்பு. இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு டக்குன்னு ஒரு ரோல் பேக் பண்ணுறதை நம்ம கொண்டு வருவோம். அப்போ புரிய வைக்கணும். ஓகே, ஓகே. அப்போ இதிலே வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டாக ஆர்க் பண்ணுவோம், ரிப் கேஜ் ஆர்க் பண்ணுவோம். நான் லைட்டாக ரிப்பை டச் பண்ணேன், அவனுக்கு எனர்ஜி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து என்ன புரியணுன்னாக்கா நம்ம ரிப்பை இது பண்ண சொல்ல வளைச்சி கொடுக்கணுன்றது இருந்தால் போதும். நான் ப்ரெஷர் வேணால் என்ன பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய அவுட் சைட் லெக் கேட்பேன். இன்சைட் லெக் கேட்க சொல்ல என்ன பண்ணோம், அவன் ஜஸ்ட் ஃப்ளெக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். ஓகே, இப்போ கூட என்னுடைய சர்க்கிள் வந்து ரொம்ப இதுவாக இல்லை, ஃப்ரண்ட்டை நிறைய மூவ் பண்ணுறான், சர்க்கிளில் போக மாட்டான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக நம்ம திங்க் பண்ணுவோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்படி ஒரு சர்க்கிள் கேட்டேன்னா என்ன பண்ணுறானாக்கா பாருங்கள், ஃப்ரண்ட்டை கொண்டு வந்துடுறேன். ஏன்னா நான் அதை சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நான் அதை மைண்டில் வச்சுருக்கேன் இன்னும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்னாக்கா இதுக்கு வந்து லைட்டாக ரிவர்ஸ் ஆர்க்கிங்னாக்கா தலையை இந்த சைடு வச்சுக்கிட்டு காலை இந்த சைடு நகர்த்த தெரியணும். ஓகேவா? லைட்டாக கேட்குறேன், உள்ளே தான் போகிறான் பாருங்கள். நான் இப்படி கேட்டதுனால என்ன பண்ணுறான், அவன் மைண்டில் இன்னும் இதுவே போயிட்டுருக்கு. ஸோ இது அவன் செஞ்சது நல்லது தான். பட் ஆனால் வந்து இப்போ தான் நான் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, நான் ஒரு விஷயம் கேட்டேன், அவன் மனசில் புகுத்துனா அந்த விஷயம் செஞ்சிட்ருக்கான். இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறான், அவன் பழைய விஷயத்தையே ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை செய்கிறான். ஸோ அதை நான் ஹர்ட் பண்ணிடவும் கூடாது. பட் வந்து அவனுக்கு நான் பொறுமையாக புரிய வைக்கணும். ஓகேங்களா? எனக்கும் இதில் நானும் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும், ரொம்ப பக்குவமாக இந்த இடத்த ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து தலையை இந்த சைடு திரும்ப விடாமல் எனக்கு வந்து இந்த சைடு அவன் நகரணும். ஓகேவா? லைட்டாக எப்படி யூஸ் பண்ணுற பாருங்கள், என்னுடைய அவுட் சைட் ரெயினை லைட்டாக புல் பண்ணுறேன், லெஃப்ட் ரெயினை வந்து அக்ராஸ் த ஷோல்டர் வச்சுக்கிறேன். இப்போது லைட்டாக வந்தது, லைட்டாக. இப்போ நான் இந்த லெக்கை ஓப்பன் பண்ணி லைட் ஒரு ஸ்டெப்பு. ஓகே, ஏன்னா வந்து ஒரு ஹார்ஸ்க்கு வந்து எப்போவுமே ஸ்பீடில் எதையுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் ஸ்பீடில் அது ஒரு விஷயம் செய்யுதுனாக்கா அதை நீங்கள் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கணும். ஓகே, இப்போ நல்லாவே டிசென்கேஜ் இல்லை, ஃபைட் பண்ணிட்டு கொஞ்சமாக கிடச்சிது. ஒரே ஒரு ஸ்டெப்பு கிடச்சிங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நான் ஆர்க்கிங்க்கு போகிறேன். லெஃப்ட் சைடு ஆர்க் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வெளியே புஷ் பண்ணுறேன். குட் குட், இவ்வளோ தான். நீங்கள் நினைக்கலாம் இது உங்களுக்கு மைன்யூட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் வந்து நான் வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயத்தை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கே ஏதோ சர்க்கிள் போகுதுன்றீங்க, அவுட் சைட் போகுதுன்றீங்க, இழுத்தா உள்ளே வருதுன்றீங்க. எனக்கு வீடியோவில் எதுவுமே தெரியலனாக்கா தெரியாமல் கூட இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து என்னால் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக சின்ன சின்ன லெவலில் ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ நான் வெளியே லைட்டாக லெக் ஆட் பண்ணி வெளியே தலையை மேலே தூக்குறான், ஃபைட் பண்ணுறான். ஸோ நான் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணக்கூடாது. அவன் சாஃப்டான பிறகு நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ மறுபடியும் நான் வந்து ஓகே குட் குட். இப்போ லைட்டாக அந்த ஃபீல் வந்து லைட்டாக எனக்கு வந்து அப்படி மூவ் ஆகிற மாதிரி. அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பாடியை இப்படி நீங்கள் டைகனலாக மூவ் பண்ணலாம், இப்படி டைகனலாக மூவ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணி இப்படி திருப்பலாம், இப்படி திருப்பலாம். அந்த மாதிரி வந்து நான் எந்த சைடு வந்து இப்போ நான் இந்த பக்கம் இந்த லெக் ஆட் பண்ணுறேன். அப்போ என்னுடைய லெக்கு வந்து நிறைய புரிஞ்சுக்கணும். நான் இங்கே சும்மா இப்போ நான் வந்து ரைட் லெக்கை ஓப்பன் பண்ணி லெஃப்ட் காஃபை புஷ் பண்ணனா என்ன ஆகணும், அவன் இப்படி போகணும். லெஃப்ட் லெக்கை ஓப்பன் பண்ணி ரைட் காஃபை புஷ் பண்ணனா என்ன ஆகணும், அவன் இப்படி போகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து லெஃப்ட்டை ஓப்பன் பண்ணி ரைட்டை புஷ் பண்ணுறேன். பெருசாக எனக்கு டிஸ்எங்கேஜ்மெண்ட் கிடைக்கல, எனக்கு ஃபைட் பண்ணுறான். அப்படி கொஞ்சமாக வந்தான். ஓகே, லைட்டாக. ஓகே, இப்போ நான் வந்து லெஃப்ட்டை ஓப்பன் பண்ணி
சாரி ரைட் ஓப்பன் பண்ணி லெஃப்ட்டை புஷ் பண்ணுறேன். வரல, இன்னும் நல்லா நல்லா அப்படி கொஞ்சமாக கிடச்சிது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து தலையை வந்து உள் சைடே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், அந்த ரோல் பேக் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டெப்பை பண்ண போகிறேன். அப்படி குட் பார்த்தீங்களா, அவன் புரிஞ்சுக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் அவனுக்கு. இப்போ நான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படி கொண்டு வரேன்னா அப்படி வெயிட் அப்படி ஸ்லோ பண்ணி என்ன பண்ணா டக்குன்னு இப்படி திரும்பினா பார்த்தீங்களா, அப்படி போயிட்டே இருந்தவன் நான் இழுத்த உடனே தான் ஸ்டோப் பண்ணி அப்படியே இப்படி திரும்பினா. அப்போ அந்த ஃப்ரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியும் நம்மளுக்கு. பாருங்க அவனுக்கு மறுபடியும் மறந்துட்டான். ஸோ என்ன பண்ணவன் எங்கே வைக்கணும் காலை, அப்படி இப்போ தான் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணா. இந்த இடம் இல்லை, இன்னும் என்ன நோக்கி என்னுடைய ரைட் ஸ்டிரப் பண்ணுங்க. அப்படி குட். ஓகே, ஸோ இந்த டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டீரிங்கோட ஃபவுண்டேஷன் வந்து நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுறேன். ஏன்னா வந்து நான் இதெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச போராட்டத்தோடு கற்றுக்கலுங்க. நான் ரொம்ப பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன். நான் வந்து ஒரு சில நேரத்தில் இதை எப்படி நம்மளால் செய்ய முடியாமல் இருக்க முடியும், நம்ம இந்தியன் ஆர்சஸால் பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுனாக்கா நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். ஐயோ இந்தியன் ஆர்சஸ் வந்து அதுக்காக பிறக்கலைங்க, அது வேறு மாதிரி பிரெட்டாக இருக்குது, அதனால் செய்ய முடியாது அப்படின்றதெல்லாம் யோசிச்சுப்போம். ஆனால் வந்து நான் வந்து அந்த டைமில் மன உறுதியோடு இருந்தேன். அவனால் பண்ண முடியும்னா நம்மளாலையும் பண்ண முடியும். நம்ம எப்படி பண்ணுறோம் அதுதான் போராடுவோம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். சின்ன இது நிறைய போராட்டங்கள். நான் வந்து என்ன சொல்கிறது, மெயிலெலாம் பண்ணுவேன். எனக்கு ரிப்ளையே வரலனா கூட நான் வெஸ்டர்ன் ட்ரைனர்ஸ்க்கு மெயில் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயன் ஃப்ரான்சிஸ்க்கு நான் வந்து மெயில் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, என்னால் நம்ம நிலா இருந்தது இல்லையா, அதில் ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் இது பண்ணிட்டு நானும் வந்து மாதக்கணக்கில் போராடுறேன், என்னால் அதில் ரிசல்ட்டே கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன், அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் அவருடைய ஐடிக்கு நான் வந்து மெயில் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து என்னால் போக முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணும்போது அவர் ஒரு டீசெண்டான ஒரு டைம் எடுத்து ரொம்ப பெரிய பேராகிராஃப் டைப் பண்ணி, நீ இதெல்லாம் உனக்கு பிரச்சனை, உன் கிரவுண்டு வந்து சரியில்லை, அதனால் நீ ஸ்லைட் பண்ண ட்ரை பண்ணாது அதிகம், நீ வந்து நல்ல ஃபுட்டிங் ஏரியா இருந்தால் தான் ஸ்லைட் பண்ண முடியும், பட் ஸ்டாப் பண்ணுறது ட்ரை பண்ணு, அப்புறம் வந்து எப்படி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் எந்த இடத்துலையுமே நான் முயற்சியை கைவிடல. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நம்ம அனிமல்ஸில் பண்ண முடியும், பண்ணிடுவோன்ட்டு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து பாருங்கள், நல்லா புரியுது அவனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ லெஃப்ட்டு ரைட் லெக்கை ஓப்பன் பண்ணி லெஃப்ட்டில் கொஞ்சம் வெளியே ரிவர்ஸ் ஆர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வரல அவன். ஸோ அவனுக்கு நான் இதை புரிய வைக்கணும், டைம் எடுத்துக்கிட்டனாலும். ரொம்ப மைக்ரோ லெவல் ஃபீல்டில் தான் நான் இப்போ அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, ஓகேங்க. கொஞ்சம் நேரம் லேசியாக போகிற மாதிரி இருக்கு இல்லையா செஷனு, இப்போ சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் ட்ராட் பண்ணிப்போம். ஓகே, ஒரு 4-5 ரவுண்ட் ட்ராட் பண்ணிப்போம். லெஃப்ட் அண்ட் ரைட்டு ட்ராட் பண்ண சொல்ல கண்டிப்பாக பைக்கில் இருக்கணும் ஃபாஸ்ட். ஓகேவா, விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ஜான்சியோட ட்ரைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஜான்சியோட செகண்ட் கிளாஸோ தேர்ட் கிளாஸோ அதுதான் நேற்று நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பிரச்சனை பண்ணா, வெளியே போனால், அவளை ஜெர்க் பண்ண ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஓடிட்டு இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சுக்கலாம், ஏன் அவ்வளோ சண்டை போட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ சண்டை ஏன்னாக்கா அவளுக்கு மைண்டு சரியில்லை. அந்த டைமில் என்னை ஏமாற்றிட முடியும், என்னை சீட் பண்ணிட முடியும், நான் போக மாட்டேன், அது மாதிரி வந்து நிறைய நெகட்டிவ் ஃபீல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் ஃபைட் பண்ணேன். பட் இப்போ பார்த்து கேட்டக்கிட்ட அவங்ககிட்ட வந்து எந்த நெகட்டிவ் ஃபீல்ஸுமே இல்லை, அழகாக கோஆப்ரேட் பண்ணுறான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறேன். நான் பெருசாக ஒரு அஜிடேஷனோ ஒரு பிரச்சனையோ எதையுமே கொடுக்கல. ஸோ வந்து ஒரு டிசிப்ளினாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே தயார் பண்ணிக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல். நீங்கள் கோவப்படவோ இல்லை ஏதாவது டென்ஷன் ஆகவோ கூடாது. ஓகே, கொஞ்சம் ஃபீட்டை ஃப்ரீ பண்ணிக்கிறேன். எப்படியும் நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கிளச் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுவோம், கிளச் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா சேர்த்து போக ஆரம்பிச்சிடும்.
அந்த ஸ்டீரிங்கை செக் பண்ணுங்க இந்த இடத்துல நகர்த்துறாளாட்டு. பெருசாக அதை இந்த ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணல, அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஹைண்டை ஷிஃப்ட் பண்ணி ஃப்ரண்ட்டு அப்படி அப்படி குட். ஸோ நான் அந்த ஸ்டெப்பில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். கண்டிப்பாக வந்து ஹைண்டை வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணி இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ அதை நான் மிஸ் பண்ணவே கூடாது எந்த இடத்துலையும். ஓகே, ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். இது ஓகே. அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். குட் குட், வெரி குட். ஸோ நல்லாவே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். ஓகே, சரி ஓகே. நம்ம மறுபடியும் நம்மளுடைய சர்க்கிள் டிரைவிங்க்கு போவோம். ஆர்ச் பண்ணிவிட்டு சர்க்கிள் டிரைவ் பண்ணுவோம். ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல பதட்டம் ஆகிட்டா. நான் லைட்டாக லெக்கை ஆட் பண்ணேன், பதட்டம் ஆகிட்டா. ஸோ இது எனக்கு வேணாம். நான் எப்படி வேணும்னாக்கா எனக்கு பாருங்கள் சர்க்கிளே போக தெரியல அவளுக்கு. எதர் இப்படி ஷிஃப்ட் ஆகிறா இல்லை என்னுடைய இன்சைட் லெக்கு ஆட் பண்ணேன். ஓரளவுக்கு இந்த இடத்துல மனசில் கவலை உருவாயிடும். அவனுக்கு கவலைப்பட வைக்காமல் குட், வெரி குட். ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப டீசன்ட், ரொம்ப அக்லியாக இல்லை இழுக்கிறான். சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டாமத்து கோழி முட்டை மாதிரிலாம் போயிட்டுருக்கு, பரவாயில்ல. பட் அதை நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாவது அழகாக ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சர்க்கிளோட பாதி செமி சர்க்கிள் கரெக்டாக போகிறான். செமி சர்க்கிள் அப்புறம் இந்த பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணிடுறான். ஆல்மோஸ்ட் ஒரு செமி சர்க்கிள் தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் சென்டர் போய்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பதட்டமாக வருது. இப்போ பதட்டம் பக்கம் அளவுக்கு பண்ணணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என் கடமை. கண்டிப்பாக என் லெக்கை புரிய வைப்பேன். குட் குட் குட். ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஓரளவுக்கு இந்த சர்க்கிளை கரெக்ட் பண்ணிட்டேன். குட் குட். சரி, கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக கைடிங் எக்ஸஸில் மாற்றுறேன். கரெக்டாக எடுத்து பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன்.
ஸ்ட்ரைட் லைன் ஓடுறாங்க. ஸ்ட்ரைட் லைன் ஓடுறதே ஒரு சில குதிரைங்களுக்கு ரொம்ப கஷ்டம். லெஃப்ட் ரைட் ஓடுவாங்க. ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இவனுக்கு இந்த ஸ்பீடு குறைக்கலாம் கூடாது. நான் ஆனால் இது ஒரு காமனான விஷயம். நான் கேட்கும்போது தான் ஸ்பீடு எடுக்கணும். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இங்கே நடந்ததில்லை. பாருங்க அவனுக்கு ஸ்பீடு எத்தனை என்ன ஆயிடுச்சு பாருங்க. ரெகுலர் ஹார்ஸாக மாறிட்டான். ஸ்பெஷல் ஹார்ஸாக இருந்து ரெகுலர் ஹார்ஸாக. நோ 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 ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் இல்லை ஃப்ரண்ட் இல்லை 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 பயப்படும். அப்படி அப்படி வா அப்படி ஃப்ரண்ட்டை மட்டும் நகர்த்து. அப்படி பேக்கையும் லைட்டாக நகர்றான். பட் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டை மட்டும் நகருது. குட். ரிவர்ஸ் சர்ச் பண்ணலான்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். அவன் ஈஸியாக பதட்டத்துக்குள்ளே போயிட்டு அந்த விஷயம் மாறிடும். என் கையில் ஃபுல் ப்ரெஷர் இருக்கு. இப்போல்லாம் ஸ்பீடு போக போக ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாகும் குதிரைகள். ஃப்ரண்ட்டாக நகர்த்து ஃப்ரண்ட்டை நகர்த்து ஃப்ரண்ட்டை நகர்த்து பின்னாடி தான் நகர்த்துறேன். பாருங்கள் பின்னாடி தான் அதிகமாக நகருது. ஃப்ரண்ட்டு நகர மாட்டேன். லைட்டாக நான் இடுப்பை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுறேன். லைட்டாக அவனுக்கு தெரியாது. ஃபைட் பண்ணி தான் வருவான். குட். ஓகேங்க. கார்லேட் பண்ண மாட்டான். பட் ஸ்டில் ஒரு ஃபென்ஸை வச்சு பிடிச்சிருந்ததுன்னா அவன் ஸ்டாப் பண்ணி ஃப்ளைட் பண்ணிடுவான். பட் வந்து வாய்ஸை இன்னும் கோரிலேட் பண்ண தெரியல. அவனு சொன்னால் டப்புன்னு நிற்கணும் அப்படின்றதால நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் ஓகேவா, இந்த பிரச்சனை இல்லை. லெஃப்ட் அண்ட் ரைட் சாஃப்டாக இருக்கான பார்ப்போம். குட். இப்போ ஃப்ரண்ட்டை மட்டும் நகர்த்து. குட். குட். ஃப்ரண்ட்டை மட்டும் நகர்த்துறேன். அப்படி நகர்த்துறேன். ஓரளவுக்கு பின்னாடி காலை வந்து ஸ்டில்லாக வச்சுக்கிட்டே நான் நகர்த்தினேன். ஓகேவா. ஸோ இதே நான் மூமெண்ட்டில் செய்யணும். இதே நான் வந்து மூமெண்ட்டில் செய்யணும். ஓரளவுக்கு கணிசமான கேப் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கும் கேப் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டை மட்டும் நகர்த்து. ஓரளவுக்கு பரவாயில்ல. பரவாயில்ல. நான் பரவாயில்லன்னு சொல்கிறது அந்த இடத்துல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எனக்கு இல்லை. பட் ஏதோ ஸோ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஷோல்டரை ஃப்ரீ பண்ணும். லெஃப்ட் லெக்கை யூஸ் பண்ணி ரைட் ரைனை யூஸ் பண்ணி அவனுடைய ஷோல்டரை டிஸ்எங்கேஜ் பண்ண கற்றுக் கொடுக்கணும்.
டர்ன் வேணாமா? ரெடி, ராக் பேக். இந்த இடத்துல வச்சு பாரு, அப்படி அப்படி அப்படிதான். ஃப்ரண்ட்டை மட்டும். ஓகேங்க. ஸோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஸில் போயிட்டுருக்கோம். ஒரு ஃபைட்டிங்கும் வருது, ஒரு பிரச்சனையும் வருது. பட் ஆனால் வந்து அது எல்லாத்தையுமே அவனுக்கு வந்து ஒரு பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஷோல்டரை ட்ரெயின் பண்ணுறனோ ஸ்டியரிங்கை, அவ்வளோதான் என்னால் கண்ட்ரோல்ஸ் எடுக்க முடியும். என் ஸ்டியரிங் சரியில்லைன்னு வச்சுங்களேன், என்னால் கண்ட்ரோல்ஸை எடுக்க முடியாது. பாருங்கள், இப்போ ரொம்ப சாஃப்டாக நகர்ந்தான். இந்த இடத்துல நான் ஃபீல் தான் கொடுத்தேன். ஓகே, நான் ஃபுல்லே இல்லை, ஃபீல் தான் கொடுத்தேன். அதனால் குட். சூப்பர். ஃப்ரண்ட்டு பேக் நகருது, அப்புறம் அதுவே கரெக்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இப்போதைக்கு ஃப்ரண்ட் அவளுக்கு நகர்த்த கற்றுக் கொடுக்குறோம். குட். ஓகேங்க. இதில் வந்து மறுபடியும் நான் எதை ஒர்க் பண்ண போகிறேன்னாக்கா, ரிவர்ஸ் ஆர்க்கிங் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் ஆர்க்கிங்னா தலையை இந்த சைடு வச்சுட்டு நகர்த்துறோம் இல்லையா, அதுதான் வந்து லெஃப்ட் லெக்கை ஆட் பண்ணுறேன். லெஃப்ட் லெக் ஆட் பண்ணி ஸ்லோவாக சொல்லி கொடுக்கலாம். இந்த சைடு ரிவர்ஸ் ஆர்க் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரிவர்ஸ் ஆர்க்கிங்கே தெரியல அவனுக்கு. தலையை இந்த சைடு திருப்புறமோ அந்த சைடு தான் போகிறான். ஸோ ஏன்னா இப்படி தலையை இந்த சைடு வச்சுட்டு இப்படி எடுத்தாக்கா ஓரளவுக்கு ஃப்ரீயாக வர. ஆனால் இப்படி எடுக்க சொல்ல, ரிவர்ஸ் ஆர்க் பண்ண சொல்ல தெரிய மாட்டேங்குது. லெஃப்ட் டு ரைட்டு கொஞ்சமாவது தெரியுது, ரைட் டு லெஃப்ட் சுத்தமாக தெரியல. அதான் வந்து என் லெக்கு புரியல சரியா. அப்படி ப்ரெஷர் இருக்குது. இந்த ஃபீல்லாம் எனக்கு ரொம்ப லெக் ஆட் பண்ணுறேன். ஓகேங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக வந்து நான் சேத்தக்கு ஒர்க் பண்ணுவேன். பட் வந்து வீடியோ போரி அடிச்சிடும் உங்களுக்கு. 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகுனாக்கா நான் அதை செகண்ட் பார்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.